Let's cook. Let's eat. இப்போ வாங்க ராகி ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 கப் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிணைஞ்சாச்சு. அடுத்து இதை நம்ம புளிய வேண்டியதான். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம வந்து அந்த மாவை வந்து அந்த முறுக்கு புளிகிறதுல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரிப்பன் பக்கோடாவோட சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே போட்டுக்கலாம். அதை நம்ம வச்சுருக்க ராகி மாவில் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம இதில் புழிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதி இது புழிஞ்சுக்குங்க. அப்புறம் இதை எடுத்துகிட்டு மீதியை புழிஞ்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதோ நல்லா கிறிஸ்பியான ராகி ரிப்பன் பக்கோடா ரெடி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சவுண்ட் கேக் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.